வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிக்கோல வந்து கேரளா டைப்பில் ரூஃபிங் போடுறது வந்து இப்போ பிரபலமாயிட்டு இருக்கு. இது வந்து விதவிதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரூஃப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம். இவங்க என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க. வணக்கங்க. உங்களுக்கு அறிமுகப்படுத்திங்க. என் பேர் தினகருங்க. சரிங்க. இது எங்க கம்பெனிங்க ஸ்டாண்டர்ட் ரூப்ஸுங்க. சரிங்க. நாங்கள் ரூஃபிங் சம்பந்தமான எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. சரிங்க. நாங்கள் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்க. நம்ம பாத்தீங்கன்னா ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் சீட்டு அப்புறம் ஓடு இந்த மாதிரி ரூஃபிங்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. சரிங்க. சரி. நம்ம சீட்டு பண்ற பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 180 இருந்து ஆரம்பிச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. நம்ம சரி சீட்லயே நம்மளுக்கு JSW சீட் இருக்குது, டாடா சீட் இருக்குது, அது போக UPVC சீட் இருக்குது, அதுக்கப்புறம் பாலிகார்பனேட் சீட்டு, இந்த மாதிரி பல வகையான சீட்டு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. சரிங்க. நாங்க என்ன பண்றோம்னா ஓடு போடும்போது சரி சீட்டு போடும்போது சரி அடியில பாட்டம் லேயர் வச்சு அதுக்கு மேல இன்னொரு லேயர் வச்சு 2 லேயர்ல போட்டு தரோம். இதனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு வெயிலின் தாக்கமோ மழையின் தாக்கமோ ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. சரிங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இது சம்மர்ல எல்லாம் பயங்கரமா வெயில் அடிக்குது. அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணோம்னா அடியில பூவோடு போட்டு அதுக்கு மேல நம்ம நார்மல் மண்ணோடு போட்டோம்னா நல்லா கூலிங்கா இருக்கும். இது வந்து வழக்கமா நம்ம வீடுகள் போடக்கூடிய இந்த சீமையோடுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இது நார்மலா போடக்கூடிய மண்ணோடுங்க. மண்ணோடுங்க. இது பக்கத்துல இருக்கிறதுங்க. பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா காங்கிரீட் ஓடுங்க. காங்கிரீட் ஓடு. ஓடுல பாத்தீங்கன்னா மண்ணோடு இருக்குதுங்க, காங்கிரீட் ஓடு இருக்குதுங்க. அப்படியே நீங்க வெளிங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது செராமிக் ஓடுங்க. செராமிக் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைல்ஸ் குவாலிட்டில இருக்குங்க. இது பார்க்க பளபளப்பா இருக்கு. இது வந்து கிளாசி ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க. இதுல பாத்தீங்கன்னா நைஸாவும் இருக்கும், கொஞ்சம் சொரசொரப்பாவும் இருக்குங்க. ஓகே. அது இதுல அதே பாத்தீங்கன்னா பிளானாவும் இருக்கும், பாருங்க பிளாட்டாவும் இருக்குங்க. இதுவும் செராமிக் தாங்க. சரிங்க. இந்த செராமிக்கும் மண்ணுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குங்க? செராமிக்கும் மண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம மண்ணை போடும்போது நம்மளுக்கு ட்ரெடிஷனல் லுக் வரும், பிளஸ் கூலிங்காகவும் இருக்கும். ஆனா செராமிக் போடும்போது நம்மளுக்கு ஒரு பிரீமியம் லுக்குக்காக போடலாங்க. லுக்கு தான் மெயினா வந்து லுக்குக்காக போடலாம். பார்த்து நல்லா டைல்ஸ் நம்ம வீட்டுக்கு எப்படி கீரை டைல்ஸ் போடுறோமோ அதை தூக்கி வீட்டுக்கு கூரையில போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு அளவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி ஹீட் எல்லாம் வரும் இல்லைங்களா? நம்மளுக்கு இது ஹீட் வராதுங்க. செராமிக் ஹீட் வராதுங்களா? ஹீட் வராதுங்க. இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம அடியில பூவோடு போட்டு அதுக்கு மேல இது போடுறோம். அதனால நம்ம எந்த ஓடு போட்டாலுமே நம்மளுக்கு ஹீட்டே இறங்காதுங்க. அடி வந்து பூவோடு போட்டா கூலிங்கா இருக்கு. நம்ம இது வந்து 2 லேயர்ல போடுவோங்க. சரிங்க. ஓகேங்களா? 2 லேயர்ல போடும்போது நம்மளுக்கு ஹீட்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் வருங்க. ஓ சரி சரிங்களா? அதே மாதிரி சீட்டுக்குங்க தாங்க. சீட்டுக்கும் நம்ம பார்த்தோம்னா இது வந்து JS ஸ்பானிஷ் சீட்னு சொல்லுவாங்க. சரி. இது சேம் ஓடு மாதிரியே தான் இருக்குங்க. இது பாக்க ஓடு மாதிரி இருக்கு. ஓடு மாதிரி வந்து சீட் வந்து மடக்கி இருக்குது அப்படிதான். ஆமாங்க. பின்னாடி காமிங்க. இங்க பாருங்க சீட்டு தான். சீட்டு தான் அது. ஆனா இது பாத்தீங்கன்னா ஓடு மாதிரியே இருக்குங்க. சரி. சேம் இதுல வந்து கார்ச்சிங்ஸ் இருக்காங்க. அதாவது பிரவுன் கலர்ல இருக்கும், டிஃபரெண்ட் கலர்ல இருக்கும். எல்லாமே இருக்கு. ஆமாங்க. டிஃபரெண்ட் கலர்ல இருக்கு. இத நம்ம போட்டானோ நம்மளுக்கு ஓடு போட்ட ஃபீலிங்ல வருங்க. ஓடு போடுறது கொஞ்சம் காஸ்ட்லி அதிகமா இருக்குங்க, காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்குங்க. அதை கம்பேர் பண்ணும்போது சீட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. பட் லுக்ல பார்த்தா நமக்கு ஓடு போட்ட மாதிரியே தான் இருக்குங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்மளே இந்த இதுல லைட் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே நிமிஷம் இருக்குங்க, நான் இந்த லைட் போடுறேன் பாருங்க. எது போட்டாலும் நம்ம வந்து கீழே வந்து பூவோடு போட்டு போறோம் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு பூவோடு போட்டும் போடலாம், போடாம போடலாம். அது என்ன டிஃபரெண்ட்? போட்டு போனா என்னவும் போடாம போட்டா என்னவுங்க? அங்க பாருங்க லைட் எரியுது பாத்தீங்களா? ஓ ரைட். ஆமாங்க. ஆமாங்க. நாங்க இந்த மாதிரி லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த இடத்துல லைட் வேணும், எந்த இடத்துல ஃபேன் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருவோங்க. ஓ ரைட். இப்போ வந்து கீழே டபுள் கோட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம சிலர்ல வந்து ஃபேன் போற மாதிரி இருக்கும், லைட் போற மாதிரி இருக்கும். அதனால வந்து உள்ள வந்து இந்த மாதிரி கேப் கொடுத்துருவீங்க லைட் வைக்க. உள்ள பூவோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருக்குங்க. இத்தனை டிசைன்ஸ் இருக்குதுங்க. எத்தனை மொத்தம் 4 இருக்குங்களா? இல்ல நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க, இன்னும் இருக்குதுங்க. நாங்க இப்போ சோஃபாவே இப்போ ஒரு 4 மட்டும் வச்சிருக்கிறோங்க. இது வந்து கீழே பூவோட. ஆமாங்க. இதோட ரேட் எவ்வளவு சார் வருது? இது ரேட் தனியா வராதுங்க. நாங்க கொடுக்குற பட்ஜெட்லயே இது இன்க்ளூட் ஆகி வந்துருங்க. நீங்க டோட்டலா தான் நீங்க ஆமாங்க. நாங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்குல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுவும் அதுல இன்க்ளூட் ஆகி வந்துருங்க. பேசிக் தகவல்ங்களா? ஆமாங்க. பேசிக் சீட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த சீட் தான் உங்களுக்கு பேசிக். ஆமாங்க. இது போட்டா ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வருது? இது போட்டோம்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் ரேஞ்சுக்கு வருங்க. ஸ்டார்டிங் வந்து 300 ஸ்டார்டிங் 280. அது நாங்க இடத்த பார்த்து அது எந்த மாதிரி அங்க ரெக்யர்மெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு பைப்ஸ் போடணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் எத்தனை சதுரடி வரைக்கும் போடுவீங்க? குறைஞ்சபட்சம் நாங்க 300 சதுரடி வரைக்கும் போடுவோங்க.
300 சதுர அடி 300 சதுர அடிக்கு போடுவோம். 300 சதுர அடிக்கு கீழே நாங்கள் போடுறது கிடையாது. ஓ சரி சரி சரிங்க. சரிங்க, இது வந்து என்ன சொல்லி 280 ஸ்டார்ட் ஆகுங்களா? ஆமாங்க. இந்த சீட்டோட குவாலிட்டி பொறுத்து இருக்குது. ஆமாங்க, சீட்டோட குவாலிட்டி பொறுத்து இல்லைங்க, அங்க அவங்க போடக்கூடிய கஸ்டமர்ஸோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து இருக்குதுங்க. ஓ சரி சரி. அவங்க எவ்வளவு பெரிய செட்டு கேக்குறாங்க, அங்க எத்தனை பைப் போடணும், அங்க எவ்வளவு நாள் லேபர் சார்ஜஸ் ஆகும், அங்க எவ்வளவு பூவோடு போடணும் அப்படிங்கறத டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்குங்க. ஓ ரைட். இந்த ஆங்கிள் போட்டுக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த அதெல்லாம் எத்தனை போடணும் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அது ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? ஆமாங்க, நாங்க போனா அங்க எத்தனை பைப் போடணும், எவ்வளவு வெல்டிங் வைக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு செலவாகும் பார்த்துட்டு தான் எங்களோட கொட்டேஷன் கொடுக்க முடியும். அப்ப வந்து குறைஞ்சபட்சம் 280 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாங்களா? ஒரு குறைந்தபட்சம் 250 ஸ்டார்ட் ஆகும். 250 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகேங்க. சரிங்க, அதுக்கு அடுத்து மண் விடுங்களா? ஆமாங்க, சீட்டு தான் முடிஞ்சிருச்சுங்க. அது போக நாங்க அதாவது பூவோடு போடாமே பண்ணி கொடுக்குறோம். சரிங்க. சீட்லயே பாத்தீங்கன்னா பூவோடு போட்டும் போடலாம், பூவோடு போடாமே போடலாங்க. பூவோடு போட்டா அவ்வளவு வரும், போடாம போட்டா அவ்வளவு வருங்க. அதுக்கு இதுக்கு ஒரு மேக்ஸிமம் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வராதுங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபா அவ்வளவுதான். டிஃபரன்ஸ். அதுக்கு முன்ன டபுள் போட்டு போடுறது நமக்கு பெட்டர். பெஸ்ட். ஆமாங்க. ஓகேங்க. சரிங்க, இதுக்கு அடுத்ததுங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நார்மல் மண் விடுங்க. ஓகே, அது போட்டா எவ்வளவு வருங்க? இது பார்த்தா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 350 அந்த ரேஞ்சில் வருங்க. 350. ஆமாங்க. இது ஃபேப்ரிகேஷன் பிளஸ் லேபர் பிளஸ் ஃபிட்டிங் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி டோட்டலா. ஆமாங்க, எங்களுக்கு இடத்த கட்ட நாங்க செட் போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஒரு ஸ்கொயர் அடிக்கு ஆவரேஜா ஒரு 350 அந்த ரேஞ்சில். இது வந்து 250 அப்படின்னா அது 350ங்க. ஆமா, 100 வித்தியாசம் வருங்க. ஆமாங்க. ஓகேங்க. இது பார்த்தோம்னா காங்கிரீட் ரோடுங்க. காங்கிரீட் ரோடு. ஆமாங்க, இருக்குதுல கஸ்டமர்ஸ் அதிகமா லைக் பண்றது, அதிகமா போடுறது, ஸ்ட்ராங்கா டியூரபிலிட்டி இருக்கிறது காங்கிரீட் ரோடு தாங்க. எதுக்கு அது லைக்? ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்மளுக்கு காங்கிரீட் ரோடு ஒரு கல்லே 4-5 கிலோ பக்கமா வருங்க. நம்ம ஒரு ஆளே ஏறி நடந்தாலும் உடையாது. மண்ணோடு வந்து உடைஞ்சிரும். மண்ணோடு பாத்தீங்கன்னா அதுவும் உடையாது தாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வெயிட்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஹீட் வந்து வரும் தானே? அது ஹீட் வராது. நம்ம பூவோட போட்டு போடுறதால நம்மளுக்கு எந்த ஓட்டுமே ஹீட் வராதுங்க. சரிங்க. இப்போ நாளா எக்ஸ்ட்ரா வந்து பெயிண்ட் தான் அடிச்சுக்கிறாங்க மேல. இதுங்களா? இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க தேவையில்லைங்க. அது வரும்போதே பெயிண்ட் அடிச்சு தான் இல்ல, பெயிண்ட் அடிச்சு தான் வருது. நாளா உங்களுக்கு ஃபேட் ஆகுறதோ இல்ல உறிஞ்சி வர அந்த மாதிரி அப்படிலாம் வராது. அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதனால வரைக்கும் எதுவுமே வருது. அப்படியே வந்தாலும் கலருக்கு நாங்க மினிமம் 25 இயர்ஸ்க்கு நாங்க வாரண்டி கொடுப்போம். 25 இயர்ஸ் வாரண்டி. கலருக்கு மட்டுமே வாரண்டியா கேரண்டிங்களா? கேரண்டி கொடுத்துறீங்க. ரைட். ஓகே ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இது கலருக்கு 25 வருஷம் இருக்கும்போது இதோட டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் வருங்க. இது மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் எல்லாருமே லைக் பண்ணி போடுறது அதான் போடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு இது வருங்க. காங்கிரீட் ரோட்லயே வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது, பிளைனா இருக்குது பாருங்க. என்ன வித்தியாசம்? இந்த பிளைனா இருக்கிறதுக்கு அதுக்குள்ள என்ன வித்தியாசம்? பிளைனா இருக்கிறதுக்கு அதுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லைங்க. நம்மளுக்கு பாக்குறதுக்கு லுக்குக்காக மட்டும் தாங்க. இந்த மாதிரி விரும்புவாங்க, அந்த மாதிரி விரும்புவாங்க. மற்றபடி ஒண்ணு அதுல வந்து டிஃபரெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. தண்ணி வடியல, தண்ணி எல்லாம் எந்த லீக்கேஜ் ஆகாதுங்க. ஓகே. இது பக்கத்துல இருக்கிறது இது இருங்க, நான் ஓடு முடிச்சுட்டு வரேங்க. ஓகே ஓகே. சரி வாங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா செராமிக்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட், நீங்க சொன்னது செராமிக் பளபளப்பா இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இது எவ்வளவு ரேட் வருது? என்ன காரணம் செராமிக்? இதுல என்ன காரணம்னா நம்மளுக்கு அந்த காங்கிரீட் போடுறதுக்கு வாட்டர் பைப்ஸ் விட 2 மடங்கு பைப் இதுக்கு போட்டுவோம். ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா காடி இருக்குதுங்க. அது காடியில எடுத்து பைப்ல அப்படியே மாட்டிட்டு அது நின்னுக்குங்க. பட் இது பார்த்தோம்னா நம்ம ஆணிக்கு பாத்தீங்களா ஸ்க்ரூ டைப் இருக்குது பாத்தீங்களா? இதுக்கு காடி இல்லைங்களா? பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஆனா காடி இல்லைங்க. நாம இது பாத்தீங்கன்னா நம்ம ஆணி எடுத்து அப்படியே இந்த இதுல பர்லின்ல மாட்டுற மாதிரி இருக்குங்க. இது வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு மாட்டணும். ஆமாங்க. சோ அது வாட்டர் பைப் விட இதுக்கு 2 மடங்கு பைப் போடணும். பிளஸ் லேபர் சார்ஜ் ஆகுறதால இந்த காஸ்ட் வருதுங்க. இது எவ்வளவு சொன்னீங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 450 480 அந்த ரேஞ்சில பண்ணிக்கலாம். இது என்ன மாடல் சூஸ் பண்ணலாம்? நீங்க என்ன மாடல் சூஸ் பண்ணா அது சூஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கிளாசிக் பீஸா இருக்கு, மேட் இருக்கு. எது சூஸ் பண்ணாலும் ஒரே ரேட் தாங்க. கொஞ்சம் ஒரு 2 ரூபாய் முன்ன பின்ன வருங்க. பெருசா சேஞ்சஸ் இருக்காதுங்க. சரி. இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்ங்கிறது பெருசா சேஞ்சஸ் வராதுங்க. கலர் பொறுத்த வரைக்கும் 1 ரூபாய் 2 ரூபாய் சேஞ்ச் ஆகும். இப்போ இது இதே மாதிரி டிசைன் இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ப்ளைனா கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. அதுக்கு தான் சொல்றேன். இதுக்கும் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபாய்ங்கற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். இது ரேட் அதிகம், இது கம்மியா வரும். வேணா கொஞ்சம் சேர்த்து வருங்க. இது சேர்த்து வருங்க. ஆமாங்க, வேணா கொஞ்சம் சேர்த்து வரும். சரி. ஆனா சைஸ் வந்து அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க. ஆனா இது கவர் பண்ணுங்க நல்லா ஏரியாவை. ப்ளைனா இருக்கு பாருங்க. ஆமாங்க. ரைட். பாக்குறதுக்கு இது நல்லா இருக்குங்க. இந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது நம்மளுக்கு இது வழக்கமான டிசைன் இருக்குது. இது வந்து ஆமாங்க. ஈரோட்ல நாங்க இது ஒரு பெரிய செட்டப் போட்டுக்கிறோங்க. அது இப்போ இந்த கலர்ல போட்டுக்கிறோங்க. இது பிளாக்ங்க. இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வருங்க. ப்ரௌன் மாதிரி இருக்கு. ஆமாங்க. இது என்னென்ன கலர் வருதுங்க? இதுல
இதுல டிஃபரெண்ட் கலர் நிறைய இருக்குதுங்க. நிறைய இருக்கு. ஆமா ஆமா. நீங்க சாம்பிள் நிறைய காட்டுவீங்க? ஆமா காட்டலாம். ஓ சரி சரி. நம்ம என்ன கலர் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நாங்க இது லாக் புக் கொடுப்போம். அதை நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன வேணும்னு நீங்க சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தோட்டத்துல இப்போ பண்ணை வீடு தான் இருக்குது. இப்போ அதுக்கு செட்டு போற மாதிரி இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் இருக்கும். இப்போ தென்னை மரங்கள் வந்து மரம் ஏதாவது மரத்துல தேங்காய் விழுந்து வச்சுங்களேன், அப்போ இது உடையிற வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இது உடையுங்க. உடையுமா? உடையும். ஆமா, ஏன்னா தென்னை மரத்தை தாங்கிறதுக்கு அளவுக்கு இது இல்லைங்க. நம்ம காங்கிரீட் போட்டா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அது வேணா தாங்குங்க. ஆமாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெட்டர். நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்க, இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னா அதனாலதான் மக்கள் அதை அதிகமா விரும்புறாங்க, அதிகமாகவும் போடுறாங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கம்பேர் பண்ணும்போது ரேட் கம்மியாகவும் வருதுங்க. செராமிக் நம்ம எங்க போடணும்னா நம்ம சிட்டி சைடுல இருந்தாலும் சரி, வில்லேஜ் சைடா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அங்க மேல சுத்தி எந்த மரமும் இருக்க கூடாது. ஆமாங்க, அந்த மாதிரி இருந்தா நல்ல லுக்குக்கு இருக்கணும், நல்ல வீட்டுக்கு முன்னாடி முகப்புக்கு அழகா இருக்கணும்னு நினைச்சா செராமிக் போடலாம். ஆமாங்க, பக்கத்துல மரங்கள் போடுறது பெட்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிங்கிள்ஸ் நாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இது நீங்க சிங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்குதுங்க. இதுவும் சேம் இது மாதிரி தாங்க, சேம் டிசைன்லயே நீங்க பண்ணி கொடுப்பீங்க. ரோடு மாதிரி தாங்க, பட் இது பாத்தீங்கன்னா ஒட்டர் டைப்புங்க. ஒண்ணு நீங்க காங்கிரீட் அந்த ஸ்லோப் மாதிரி அந்த நைஸா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஓடு மாதிரியே டிசைன் வச்சு நீங்க காங்கிரீட் நைஸா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது மேல நாங்க இதை எடுத்து ஒட்டி கொடுத்துருவோங்க. செவுத்துல வந்து பாக்குற ஒரு டிசைன். ஆமாங்க, மேல அப்படியே ஓடு மாதிரி இருக்குங்க. இதுவும் பாக்குறதுக்கு இப்படி ஓடு மாதிரி இருக்கும் டிசைன்ல. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு காங்கிரீட் இல்லைன்னா நாங்களே வி போர்ட் அடிச்சு அதுக்கு மேல இது போட்டு கொடுத்துருவோம். அது எவ்வளவு காஸ்ட் வருங்க? இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 550 ரேஞ்சுக்கு வருங்க ஸ்கொயர் ஃபீட். ஆமாங்க, இது மோஸ்ட்லி இந்த ஹில்லி ரீஜன்ல இருக்கிறவங்க போடுறது தான் கரெக்ட்டுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஹீட் அப்சர்வ் பண்ணுங்க. சோ நம்ம ஹியூமிட் ரீஜனுக்கு செட் ஆகாதுங்க, ஒன்லி ஹில்லி ரீஜன் மட்டும் தான் செட் ஆகுங்க. மலை பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹீட் இறங்குன்றதுக்காக இது போட்டா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னும் பார்த்தோம்னா இது இம்போர்ட்டட் டெயிலுங்க. ஜெர்மன், வியட்நாம்ல இருந்தெல்லாம் வந்து இது இறங்குதுங்க. இதெல்லாம் சரிங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 600 ரேஞ்சில் வருங்க. அப்படி என்ன இருக்குங்க ரேட் அந்த அளவுக்கு? ஏன்னா இது பாருங்க, இதோட ஸ்ட்ராங்னஸ் பாருங்க, நீங்க தூக்கி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இரும்பு மாதிரி இருக்குது பாருங்க. ஆமாங்க, தூக்கி பார்த்தா தெரியுங்க. அதனால அது மட்டும் இல்லாம இது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரங்காட்டி நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி அதெல்லாம் சேர்த்து வரங்காட்டி பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும், அதே சமயம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க, அந்த வீடியோல இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசைன் வந்துருக்கு பாத்தீங்களா, அந்த டிசைன் நீங்க போட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை நீங்க வரைஞ்சு கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி போடணும்னு சொன்னாலும் சரி, நாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மல்டிவுட்லயோ இல்ல லேசர் கட்டிங்லயோ போட்டு கொடுத்துருவோம். இது நாங்க சேலம்ல பண்ணிருக்கோங்க. சேலத்துல நாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோங்க. இது ஃபார்ம் ஹவுஸ்ங்களா? இல்ல இல்லங்க, அவங்க வீடு மாதிரி தாங்க அங்க இருக்குறாங்க. ஓகே, இந்த டிசைனும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி தரீங்க? ஆமாங்க, இந்த டிசைனும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க போட்டு கொடுத்துருவோங்க. ஓகே ஓகே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மழை தண்ணி வருங்க. ஓகேங்களா? மழை தண்ணி தான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குங்க. ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த செட் வந்து அடுத்த வீட்டுக்கிட்ட 10 பக்கமா முடியற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அப்ப மழை தண்ணி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வரப்போ பக்கத்து வீட்டுல ஊர் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா கட்டர் வச்சு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து ஒரே இடத்துல இறக்கிடுறாங்க. ஓகேங்களா? அதனால மத்த வீட்டுக்கு போகாது, இல்ல நம்மளுக்கே அந்த இடத்துல தண்ணி விழுக கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கட்டரை எடுத்து எல்லா தண்ணியும் ஒரே பக்கமா கொண்டு வந்து வச்சிடலாம். அது சாம்பிள் வச்சுக்கிறீங்க? எப்படி பண்றீங்க? கட்டருக்கான சாம்பிள் இங்க இல்லைங்க. இல்லைங்களா? ஆமா, நாங்க பண்ணி கொடுத்து தண்ணி வந்து பக்கத்து வீட்டுக்கு போகாது, வீட்டுல வர தண்ணி நம்ம வீட்லயே நம்ம வீட்டுக்கு வர மாதிரிங்க. ஓ சரி சரி. சரி, உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூஃபுங்க. நசினூர் பக்கத்துல இருக்கிற மஞ்சள் வளாகத்து பக்கத்துல இருக்கு. அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஆமாங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து மஞ்சள் வளாகம் இல்லைங்களா? நசினூர் வந்து மஞ்சள் வளாகத்துல, நசினூர்ல வந்து மஞ்சள் வளாகத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூஃப்னு இருக்குங்க. நீங்க யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, எதுல சர்ச் பண்ணாலும் வருங்க. பிளஸ் எங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குதுங்க. நீங்க எதுல ஸ்டாண்டர்ட் ரூஃப்னு நீங்க போட்டாலே எங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வரும். யூடியூப்ல நீங்க எங்களோட ப்ராஜெக்ட்ஸோட வீடியோ நீங்க பாத்துக்கலாம். இதுதான் எங்களோட உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்க சார். கான்டாக்ட் நம்பர் இந்த கார்னர் இருக்குது பாருங்க, 8608 ஓகேங்க 475767. அது ஆபீஸ் நம்பருங்களா? ஆபீஸ் நம்பருங்க. ஓகேங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு எனி டைம் நாங்க கால் அட்டெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். ஓகேங்க, நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.